Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, 30 days live weight loss challenge-ல இன்னைக்கு day 16 ஆயிடுச்சு. Day 16 அன்னைக்கு எனக்கு belly ரொம்ப அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவாய்ட் பண்ண வேண்டிய 5 உணவுப் பொருட்களை நான் சொல்லுறேன். இந்த 5 உணவுகளை நீங்க தவிர்த்தாலே உங்களால ஈஸியா belly-யை ரெடியூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நம்ம 5 உணவுகள் என்னென்ன தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்தோடனே முதல்ல நான் சொல்றது இனிப்பு. இப்போ உங்களுக்கு தோணும், என்னால இனிப்பு இல்லாம சுத்தமா முடியல அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரையோ தேனோ ஒரு நாளைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன், இதுக்கு மேல எடுத்துக்காதீங்க. டீஸ்பூன் என்னன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன ஸ்பூன் சைஸ் தான் நான் சொல்றேன். ஸோ இதுக்கு மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வெயிட் லாஸோ இன்ஜ் லாஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது உணவு என்ன அப்படின்னா எண்ணெயில வறுத்த பொரிச்ச உணவுகள், ஆயில் ஃபுட். நீங்க அது கடையிலேருந்து வாங்கி சாப்பிடலாம், இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். எதுவா இருந்தாலும் அதிகப்படியான எண்ணெய் பொருட்கள் நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகாது. எண்ணெயில முக்கிய பொரிச்சு நீங்க எடுக்கிறப்போ அந்த உணவோட சத்துக்கள் வீணடிக்கப்படுது. அதுல இருக்க ஃபேட் மட்டும்தான் நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அந்த கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ உங்க உடம்புல போய் ஸ்டோர் ஆக தான் செய்யும். அதை நீங்க ஃபுல்லா தவிர்க்கணும். அது வந்து சிலர் என்னன்னா வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து belly மட்டும் தான் குறைக்கணும், அதனால பெருசா எனக்கு டயட் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. டயட் அதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா இந்த உணவையும் நீங்க தவிர்த்து தான் ஆகணும். ஸோ ரெண்டாவது கண்டிப்பா நீங்க ஆயில் ஃபுட்டா தவிர்த்தே ஆகணும். மூணாவது விஷயம் என்னன்னா வெள்ளையா இருக்க உணவுப் பொருட்கள். ஸோ இந்த வெள்ளையா இருக்க உணவுப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இட்லி, தோசை, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், இது எல்லாமே அந்த வெள்ளையா இருக்க உணவுப் பொருட்கள் அதான் வரும். ஸோ இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளையா இருக்க உணவுகள் நீங்க உங்களுக்கு இப்ப கேட்கலாம், எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா ஒரு பயங்கரமான டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், வெள்ளி மட்டும்தான், அதுக்கான ஒரு டயட் தான். அதுக்கு வந்து நாங்க இப்ப ஏன் சோறை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க சோறு எடுத்துக்கலாம், ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, குதிரைவாலி, சாமை, தெனை, அந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். அதையுமே அளவா தான் எடுத்துக்கணும். ஸோ அதுல வந்து நீங்க தோசை, இட்லி இதெல்லாம் சுட்டு சாப்பிடலாம். உங்களோட belly ரெடியூஸ்க்கு அது எந்த விதத்திலையும் உங்களுக்கு உதவியா இருக்காது. ஏன்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட் தான் ஸ்டோர் ஆகுது, அதுதான் முக்கியமான காரணம். அதனாலதான் நான் சொன்னது ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க. வெள்ளையா இருக்க உணவுப் பொருட்களை ஃபுல்லா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. அதுல குறைக்க முடிஞ்சா கூட ஓகே தான். ஸோ அவாய்ட் பண்ண முடியாத கட்டத்துல அதோட அளவுகளை ரொம்ப குறைவா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 4வது உணவுப் பொருள் அதிகப்படியான ஃப்ரூட்ஸ். என்னடா இது டயட்ல ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க, இவங்க ஃப்ரூட்ஸே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்க ஃபுல்லா தவிர்க்கணும்னு கிடையாது. சிலர் டயட்ல வந்ததுக்கு அப்புறமா நிறைய பழங்கள் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பழங்கள் சாப்பிட்டு அதுக்கு கூடவே நீங்க வேற உணவுகளும் எடுக்கிறப்போ உங்களுக்கு கலோரியோ கார்போஹைட்ரேட்டோ அது ரொம்ப அதிகமாகிறப்போ உங்களால வெயிட் லாஸோ இன்ஜ் லாஸோ பண்ணவே முடியாது. அதிகப்படியான குளுக்கோஸ் உடம்புக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இன்ஜ் லாஸ் சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அளவா எடுங்க. 1 இல்லைன்னா 2, எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் டயட்டை பத்தின அறிவு உங்களுக்கு வர்றப்போ கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் வந்து 1 இல்லைன்னா 2 ஃப்ரூட்ஸ், அதுக்கு மேல எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால அதிகப்படியான ஃப்ரூட்ஸை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். 5வது நான் சொல்ற விஷயம் அப்படின்னா கிழங்குகள். ஸோ என்ன இது கிழங்குகளும் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க நார்மல் டயட்ல பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு நாள் 2 நாள் கிழங்கு எடுத்து பாருங்க, உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகாது, அப்படியே நின்றுடும். ஸோ இந்த கிழங்கு பொருட்கள்லாம் மாவுச்சத்து அதிகமா இருக்கு. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமா நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து belly ரெடியூஸ் அப்படின்னாலே கார்போஹைட்ரேட் முடிஞ்ச அளவு நம்ம குறைவா தான் எடுக்கணும். அப்படி இருக்கிறப்போ இந்த கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்க, மாவுச்சத்து அதிகமா இருக்க கிழங்கு எடுக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா belly-யை ரெடியூஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்க இந்த 5 உணவுகளை தவிர்த்துக்கோங்க. கிழங்கு வந்து நாங்க அதிகபட்சமா எடுக்காம எப்போது ஒரு முறை நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். அதுவுமே வேக வச்சு அந்த மாதிரி, அது வந்து எண்ணெயில போட்டு தாளிச்சு வறுத்து அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம வேக வச்சு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்போவாது ஒரு முறை, டெய்லி வேண்டாம், ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு நாள் சாப்பிடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாள் எடுக்கலாம். அதுவுமே இரவு உணவா எடுக்காத, அதை வந்து நீங்க காலை உணவாவோ இல்ல மதியமாவோ கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நான் சொல்லியிருக்கேங்க, இந்த 5 உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டியதை நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதை கம்ப்ளீட்டா தவிர்த்துக்கோங்க. மற்ற உணவுகள் வந்து எப்போது உங்களுக்கு ஆசையா இருக்கிறப்போ கொஞ்சமா எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் குறிப்பா நான் சொல்ல வேண்டியது,
ஸ்பாட் ரெடியூஷன் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் நான் குறைக்கணும், அதுக்கு மட்டும் நான் எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இப்போ வெள்ளியா இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு இடமா இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ஃபேட் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்க உடம்பு வந்து அன்ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு முக்கிய காரணம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க அந்த இடத்த மட்டும் குறிப்பிட்டு நாங்கள் குறைக்கணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஆரம்ப கட்டமே அந்த இடம் தான். அதை குறைக்கிறதும் கொஞ்சம் சிரமம் தான். அதுக்காக நீங்க மொத்தத்திலே ஒரு டயட் ஃபாலோ பண்ணி அது கூட தான் இந்த விஷயங்களை கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட வெயிட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா 77.850 இருக்கேன். ஸோ இன்னையோட வெயிட்டு 77.850 வந்திருக்கேன். இப்போ வெயிட்டு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு தெரில. நான் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப அர்ஜென்ட், கண்டிப்பாக திடீர்னு போக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. போகாமலும் இருக்க முடியலை. ஸோ இன்னையோட டயட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே தான் என்ன சாப்பிட முடியும், என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் வாக்கிங் ஆச்சும் முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். காலை உணவுக்கு இன்றைக்கும் பப்பாயா தான் எடுத்திருந்தேன். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பப்பாயா சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். நாகர்கோவிலுக்கு தான் நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஃபேமிலி விஷயம் ஒன்று இருந்துச்சு, அதுக்காக நாகர்கோவில் போயிட்டு இருந்தோம் 2 பேரும். எனக்கு ட்ராவல் பண்ணாலே பயங்கரமாக தலைவலி வரும், அதனால தான் நான் சாயங்காலம் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் டைமாக இந்த கொடுக்கப்புளி சாப்பிட்ருக்கேன்னா ரொம்ப நாள் ஆசை, எங்கேயாவது பார்த்தா வாங்கணும் அப்படின்ட்டு நாகர்கோவிலில் இருந்துச்சு. ஸோ உடனே வாங்கிட்டேன். நான் ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 1/4 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறமா வர்றப்போ வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்தோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 முட்டை ஆம்லேட்டு போட்டு வாங்கி சாப்பிட்ருந்தேன். டயட்டில் ரொம்ப கஷ்டம் இதுதான். அவங்க வகை வகையாக வச்சு சாப்பிடுவாங்க. நமக்கு சுத்தமாக செட் ஆகாத ஒரு உணவை ஓரமாக உட்காந்து சாப்பிட்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஹோட்டலில் எல்லோரும் முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆம்லேட்டு சாப்பிட்ருந்தேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா காலையில் வச்ச கொஞ்சம் அவியல் தான் சாப்பிட்ருந்தேன். இதுக்கடையில் ஒரு 3 லிட்டருக்கு மேலே தண்ணீர் குடிச்சிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டீ சாப்பிட்ருந்தேன் இனிப்பு இல்லாமல், அவ்வளவுதான். ஒரு வழியாக ட்ராவல் பண்ணுறப்போ கூட சீட் பண்ணாமல் என்னோடய டே வந்து கரெக்டாக நான் முடிச்சிருந்தேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.